குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து 11th சாப்டரில் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடலில் வந்து தேர்ட் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் மாடல்ஸ். The network database model is an extended form of hierarchical data models. அதை பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல் இஸ் an extended form of hierarchical data model. இந்த ஹிராரிக்கல் டேட்டா மாடல் இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் வந்து இந்த நெட்வொர்க் டேட்டா மாடல். ஸோ the difference between the hierarchical and network data model is, ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸோ இது இந்த நெட்வொர்க் மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் ஹிராரிக்கல் டேட்டா மாடல். ஸோ நம்ம ஹிராரிக்கல் டேட்டா மாடல் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் வந்து என்னது இந்த நெட்வொர்க் டேட்டா மாடல். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் hierarchical and network data model is, in hierarchical model a child record has only one parent. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து hierarchical data model பார்த்தீங்கன்னா வந்து child record has only one parent. ஒரே ஒரு பேரண்ட் இருப்பாங்க சைல்டுக்கு, புரியுதா? ஒன்லி ஒன் பேரண்ட் இருக்கும், பேரண்ட் நோடு. ஸோ ஒரே ஒரு பேரண்ட் நோடு மட்டும்தான் இருக்கும். சைல்டு ரெக்கார்ட் ஹேஸ் ஒன்லி ஒன் பேரண்ட். ஸோ ஒன் பேரண்ட் இருப்பாங்க. ஸோ அது வந்து இன் ஹிராரிக்கல் மாடல்ஸில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா the child may have many parent node. many parent node இருக்கும். ஸோ இதுதான் நெட்வொர்க் மாடல்ஸ்க்கு. நெட்வொர்க் மாடலில் பார்த்தீங்கன்னா சைல்டு மே ஹேவ் மெனி பேரண்ட் நோடு. சைல்டுக்கு வந்து பேரண்ட் நோடு வந்து மெனி பேரண்ட் நோடு இருக்கும். பட் ஹிராரிக்கல் டேட்டா மாடலில் வந்து ஒன்லி ஒன் பேரண்ட் நோடு இருக்கும். ஸோ இட் ரிப்ரசன்ட்ஸ் த டேட்டா இன் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த நெட்வொர்க் மாடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ். நெட்வொர்க் டேட்டா மாடல் பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட் த டேட்டா இன் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ். அதனால தான் வந்து மோர் பேரண்ட் அண்ட் சைல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ நெட்வொர்க் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஹிராரிக்கல் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிராரிக்கல் மாடல் அண்ட் நெட்வொர்க் மாடல். ஹிராரிக்கல் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஒன், அதாவது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ். நெட்வொர்க் மாடலில் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ். அது ஒன்லி ஒன் பேரண்ட் நோட் இருக்கும். இது வந்து எ சைல்டு ஹேவ் மெனி பேரண்ட் நோட் இருக்கும். ஸோ திஸ் மாடல் இஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர். இந்த மாடல் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து இந்த மாடல் வந்து ஈஸியர் அண்டு ஃபாஸ்டர். திஸ் மாடல் இஸ் ஈஸியர் அண்டு ஃபாஸ்டர் டு ஆக்சஸ் த டேட்டா. நம்ம வந்து நெட்வொர்க் டேட்டா மாடலில் தான் நம்ம வந்து டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணலாம், ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஈஸியாக அண்டு ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த மாடல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்வொர்க் மாடலில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக ஆக்சஸ் அண்ட் ஃபாஸ்ட்டு டேட்டா வந்து ஸோ நம்ம ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாடல் வந்து நெட்வொர்க் மாடல். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் மாடல்ஸ் டயக்ராமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எ சைல்டு ஹேஸ் ஒன் பேரண்ட் நோட். எ சைல்டு ஹேஸ் ஒன் பேரண்ட் நோட். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பேரண்ட் நோட் இருக்குது. இது எல்லாமே வந்து சைல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஹேஸ் 3 பேரண்ட் நோட். ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட்டு, 3 சில்ட்ரன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை பேரண்ட் இருக்காங்க? 1 2 3 பேரண்ட் இருக்காங்க.
அப்போ வந்து 3 பேரண்ட்டு ஒரு சைல்டுன்னு அர்த்தம். ஸோ இது மூணுக்கும் வந்து இது பேரண்ட்டு. ஸோ இந்த இதுக்கு இது மூணு பேரண்ட்டு. ஸோ அதான் இப்போ வந்து பேரண்ட் வந்து மோர் தென் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எ ஸ்கூல் ரெப்ரசன்ட்ஸ் த பேரண்ட் நோடு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் அப்படிங்கிறது என்ன நோட் சொல்கிறாங்க, அந்த பேரண்ட் நோடு. இந்த ஸ்கூல் ரெப்ரசன்ட் த பேரண்ட் நோடு. இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது பேரண்ட் நோடு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லைப்ரரி, ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து என்னோட லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம் இஸ் எ சைல்டு டு ஸ்கூல். இது பார்த்திங்கன்னா வந்து சைல்டு, லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம், இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைல்டு. யாருக்கு சைல்டு? ஸ்கூல் அப்படின்னு ஒரு பேரண்ட்டுக்கு வந்து சைல்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் இஸ் எ சைல்டு. ஸ்டூடெண்ட் இஸ் எ சைல்டு. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு சைல்டு. பேரண்ட் வந்து லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 to many ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் மாடல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் மாடல். ER மாடல். ER அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் மாடல். ஈனா என்டிட்டி, ஆர்னா ரிலேஷன்ஷிப் மாடல். So in this database model, the relationships are created. In this model பார்த்தீங்கன்னா வந்து relationships are created by dividing the objects into entity. And its characteristics into attributes. So இந்த entity relationships model அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாடலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இன் திஸ் டேட்டா மாடல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் கிரியேட்டட். ஸோ இந்த மாடலில் வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் பை டிவைடிங் த ஆப்ஜெக்ட் இன்ட்டு என்டிட்டிஸ். நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டை வந்து என்டிட்டிஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டிவைடிங் த ஆப்ஜெக்ட் இன்ட்டு என்டிட்டிஸ். ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்டிட்டிஸாக வந்து க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் இட்ஸ் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸாக வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்ன இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்ரிபியூட்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் டெவலப்டு பை சென் இன் 1976. இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டெவலப்டு பை சென் 1976 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சென் அப்படிங்கிறவர். திஸ் மாடல் இஸ் யூஸ்ஃபுல் இன் டெவலப்பிங் த கான்செப்ஷனல் ஆஃப். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ்ஃபுல் டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் ஃபார் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கான கான்செப்ட் வந்து இதில் டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் மாடல், ER மாடல். ERனா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் வந்து டிசைன் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு டிசைன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட் இஸ் சிம்பிளாக வந்து ஈஸியாகவும் என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். இட் இஸ் ஏ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு டிசைன். லாஜிக்கல் வியூ ஆஃப் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸோடைய லாஜிக்கல் வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக டிசைன் பண்ணலாம். சிம்பிளாகவும் ஈஸியாக வந்து டிசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் மாடல் வியூ ஆஃப் டேட்டா. நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம லாஜிக்கலாக வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக சிம்பிளாக யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் யூஸ் பண்ணுறோம். த டெவலப்பர் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் பை லுக்கிங் அட் அ ER மாடல். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெவலப்பர் வந்து இதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் இந்த பை லுக்கிங் த ER மாடல். ஸோ ER மாடல் வந்து பார்த்தோன்னே வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்தளவு வந்து ஒரு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்தளவு அப்படி
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் என்டிட்டிஸ். ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பேர் வந்து என்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் என்ன? டாக்டர். அதில் இது வந்து ரெக்டாங்கிள் இருக்குது. அதில் இது இப்போ ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் என்டிட்டிஸ். ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் என்டிட்டிஸ். இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இது வந்து இது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸோ ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் என்டிட்டிஸ். ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் என்டிட்டிஸ் டாக்டர் அண்ட் பேஷண்ட். ஸோ டாக்டரும் பேஷண்ட்டும் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னது என்டிட்டிஸ். ஏன் டாக்டரும் பேஷண்ட்டும் என்டிட்டிஸ் பண்ணுறாங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் அது பேர் வந்து என்டிட்டிஸ். இது ஒரு என்டிட்டிஸ், இது ஒரு என்டிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து டாக்டர் பேஷண்ட் ரெண்டுமே வந்து என்னது என்டிட்டிஸ். இது வந்து ரெக்டாங்கிள் இருக்கிறதுனால. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ellipse represent the. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ ellipse represents என்னது ellipse represent the attributes. ஸோ நம்ம எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து அட்ரிபியூட்ஸ். எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே என்னது அட்ரிபியூட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் எலிப்ஸ் ஷேப்ஸில் இருக்குது, இது எல்லாமே வந்து அட்ரிபியூட்ஸ்னு அர்த்தம். எலிப்ஸ் ஷேப்ஸில் இருக்கிறது எல்லாமே என்னது அட்ரிபியூட்ஸ். இந்த டாக்டர் ஐடி, டாக்டர் நேமு, பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேமு, இது எல்லாமே வந்து என்னது அட்ரிபியூட்ஸ். இது என்னது அட்ரிபியூட்ஸ். ஏன்னா எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே அட்ரிபியூட்ஸ். எக்ஸாம்பிள் டாக்டர் ஐடி, டாக்டர் நேம், பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேம். ஸோ அட்ரிபியூட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் and the characteristics and each entities becomes a major part of the data stored in the database. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து மேஜர் பார்ட் கொடுக்குறதுல entities becomes a major part of the data stored in database. நம்ம வந்து டேட்டாபேஸில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதா வந்து மேஜர் பார்ட்டு. அதில் வந்து என்டிட்டிஸு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு என்டிட்டிஸ்க்கு நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைமண்ட் ரெப்ரசன்ட் த ரிலேஷன்ஷிப்ஸ் ER டயக்ராம். ஸோ டைமண்ட் ரெப்ரசன்ட் த ரிலேஷன்ஷிப்ஸ் இன் ER டயக்ராம். டைமண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இன் என்னது ER டயக்ராம். ER டயக்ராமுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் இதுதான் டைமண்ட். டைமண்ட் சிம்பிள் போடுறாங்க இல்லையா, இது வந்து ER டயக்ராம் உடைய ரிலேஷன்ஷிப்ஸ்னு அர்த்தம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டயக்னோசிஸ் த பேஷண்ட். டாக்டர் டயக்னோசிஸ் த பேஷண்ட். ஸோ அப்போ வந்து டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ER டயக்ராம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஸோ அடுத்தது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மாடல். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன மாடல்? ஆப்ஜெக்ட் மாடல். ஆப்ஜெக்ட் மாடல்னா என்னது? ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர் த டேட்டா இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். Object model store the data in the form of objects. இந்த ஆப்ஜெக்ட் மாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர் த டேட்டா இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட் மாடல் இஸ் ஸ்டோர் த டேட்டா இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து டேட்டா எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கன்சிடர் ஆஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட், attributes and method, class and inheritance. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து டேட்டா எப்படிலாம் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்மில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்டாகவும் ஸ்டோர் பண்ணுறாங்க,
ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணுறாங்க, அட்ரிபியூட்ஸை ஸ்டோர் பண்ணுறாங்க, மெத்தடு, கிளாஸு அண்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ இப்படிலாம் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாடல் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம். திஸ் மாடல் ஹேண்டில்ஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன். இந்த மாடல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா மோர் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க, காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கு. ஸோ எந்த அப்ளிகேஷன் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது தான் வந்து இது such as Geographic Information System, GIS என்னது? Geographic Information System, GIS அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து Geographic Information System. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டிசைன். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவும், இன்ஜினியரிங் டிசைனுக்காகவும் அண்டு மேனுஃபேக்சரிங் இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் டேட்டா மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டு, இன்ஜினியரிங் டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங் இதுக்கு எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபைலை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இட் ரெப்ரசன்ட் த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட். நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அட்ரிபியூட்ஸ் அண்டு பிஹேவியர்ஸ், ஒரு அட்ரிபியூட்ஸ் அண்டு பிஹேவியர்ஸ், ஒரு ஆப்ஜெக்டான அட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் எல்லாமே இதில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இட் ப்ரொவைட்ஸ் ஏ கிளியர் மாடுலர் ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளியராக கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்ட்ரக்சரை. இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன் அண்ட் மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் கோடு. நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம். ஈஸியாக வந்து மெயின்டெனன்ஸ் அண்டு மாடிஃபை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கோடு வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மாடிஃபை பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணுறது என்ன பண்ணலாம்? ஸோ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ ஆப்ஜெக்ட் மாடல்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் மாடல்ஸ் தான். ஆப்ஜெக்ட் மாடல்ஸ் இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கன்சிடர்ஸ் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு ஷேப் கொடுத்துருக்காங்க, கெட் ஏரியா, கெட் பெரிமீட்டர்ஸ். ஏரியா கண்டுபிடிக்கிறோம், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். ஷேப் வந்து என்னென்னது? ரேடியஸ்க்கான ஏரியா கண்டுபிடிக்கிறோம், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ரெக்டாங்கிள் அப்படின்னா வந்து லென்த் அண்ட் பிரெத்து. சர்க்கிளுக்கு என்ன வேணும்னா ரேடியஸ் வேணும். ஸோ இப்போ ரெக்டாங்கிளுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறோம், ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிளுக்கு என்னென்ன வேணும் பார்த்திங்கன்னா வந்து பேஸ் அண்ட் ஹைட் வேணும். ஸோ இதனுடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து an example of object model is shape, circle and rectangle and triangle are all objects in these models. இந்த ஆப்ஜெக்ட் மாடலில் வந்து எதெல்லாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வந்து ஆப்ஜெக்ட் மாடல் ஷேப், சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். ஷேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ். ஆல் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாடல். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எ சர்க்கிள் ஹேஸ் அட்ரிபியூட்ஸ் ரேடியஸ். சர்க்கிள் இருக்கு இல்லையா, சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து சர்க்கிள் ஹேஸ் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ரேடியஸ். சர்க்கிளுடைய அட்ரிபியூட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா வந்து ரேடியஸ். சர்க்கிளுடைய அட்ரிபியூட்ஸ் வந்து ரேடியஸ். அடுத்து ரெக்டாங்கிளுடைய அட்ரிபியூட்ஸ் என்னப்பா? ரெக்டாங்கிளுடைய அட்ரிபியூட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா வந்து லென்த்து, பிரெத்து வந்து ரெக்டாங்கிளுடைய அட்ரிபியூட்ஸ். அடுத்தது ட்ரையாங்கிளுடைய அட்ரிபியூட்ஸ் என்ன? பேஸு, ஹைட்டு. பேஸு ஹைட் இருக்கு இல்லையா, இது வந்து ட்ரையாங்கிளுடைய அட்ரிபியூட்ஸ்.
ஸோ அப்போ the object circle, rectangle and triangle ingrid from object shape. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து இன்க்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேப் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்க்ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷேப்னு ஒன்றுலேருந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீட் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எல்லாத்தையும் எங்கேருந்து இன்க்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா ஷேப்பில் இருந்து. ஸோ அப்படி தான் நம்ம வந்து